ஹாய் ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வெஜ் பன்னீர் கடாய். பன்னீர் கடாய்க்கு தேவையான 2 ஆனியன், 1 டொமேட்டோ, 2 க்ரீன் சில்லி, பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். பன்னீரும் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெடிமேட் பன்னீர் தான். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் நெய் போட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி பழத்தையும் போட்டு அதையும் நல்லா வதக்கி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவையும் அதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸையும் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். தேவையான உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். அதில் கிரேவிக்கு தேவையான வாட்டரையும் நம்ம ஆட் பண்ணி மூடி வச்சு வெஜிடபிள் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். குழந்தைங்கள்லாம் வெஜிடபிள்ஸ் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. நம்ம சாப்பாடில் கொடுத்தாலும் அதை தனியாக ஒதுக்கி வச்சுருவாங்க. இந்த மாதிரி நம்ம கிரேவியில் போட்டு ஆட் பண்ணி கொடுக்கும்போது பசங்களுக்கும் ஹெல்த்தோட சாப்பாடு நம்ம கொடுத்தா மாதிரி நமக்கும் ஒரு சர்டிஃபைடாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் வெந்த உடனே நம்ம வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் ரொம்ப நேரம் வேகணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. கொஞ்சம் நேரம் வெந்தாலே போதும். அது சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்போது வெஜ் பன்னீர் கடாய் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இது சப்பாத்தியோடு சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் இதுக்கு பன்னீர் கடாய்க்கு நாங்கள் வீட்டில் ரெடி பண்ணது சப்பாத்தி தான். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்பாத்திக்கும் பன்னீருக்கும் செமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.